व्रजयोषिदपांग वेधनीयं मधुराभाग्यम अनन्यभोग्यमीडे वसुदेव वधूस्तनं धयं तत् किमपि ब्रह्म किशोरभाव दृश्यम. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் கோபால விம்சதி என்கிற ஸ்தோத்திரத்திலே அருளிச் செய்தது. பகவான் தான் இடையனாக கோபாலனாக அவதரித்தான். அந்த கிருஷ்ணாவதாரத்து எம்பெருமானை பற்றி 20 ஸ்லோகங்களை ஸ்ரீ வேதாந்த தேசிகன் இயற்றியுள்ளார். அதிலே ஒரு ஸ்லோகத்திலே எப்பேற்பட்டவனான பகவான் எப்படி தன்னுடைய எளிமையெல்லாம் இந்த அவதாரத்தில் காட்டுகிறான் என்று கூறுகிறார். பகவானை பிரம்மம் என்று சாஸ்திரங்கள் எல்லாம் கூறுகின்றன. யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த்யபிசம்விசந்தி தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி என்று தைத்திரிய உபனிஷத் கூறுகிறது. பிரம்மம் எது என்று ஒருவர் தன்னுடைய தந்தையிடம் கேட்டார். பிருகு என்று ஒருவர். அவர் தன்னுடைய தந்தை வருண பகவான் அவரிடத்திலே சென்று பிரம்மத்தை நான் எப்படி புரிந்து கொள்வது, யார் பிரம்மம் என்று எப்படி அறியலாம் என்று கேட்க அவர் பிரம்மத்துக்கு இலக்கணம் கூறுகிறார். எதிலிருந்து இந்த உலகம் அனைத்தும் தோன்றுகிறதோ, எவராலே இந்த உலகம் காக்கப்படுகிறதோ, எவரால் இந்த உலகம் அழிக்கப்படுகிறதோ, எவரொருவர் தன்னை பற்றியவர்களுக்கு முக்தியே வழங்குகிறாரோ அவர்தான் பிரம்மம் என்று தெரிந்து கொள். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே, இந்த உலகில் இருக்கும் பூதங்கள் அனைவரும் ஜீவராசிகள் அனைவருமே யாராலே பிறவி எடுக்கிறார்களோ, யாரிலிருந்து பிறக்கிறார்களோ, ஏன ஜாதானி ஜீவந்தி, எவராலே பிறந்த பொருட்கள் அனைத்தும் தாங்கள் வாழ்கின்றனவோ, யத் பிரயந்தி அபிசம்விசந்தி, யாரிடம் லயம் அடைகின்றனவோ, யாரை அடைவதற்கு முயற்சி செய்து முக்தியே அடைகின்றனவோ, தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி, அதுதான் பிரம்மம் என்று பிள்ளாய் அறிந்துகொள் என்று அவர் கூறினார். அப்போ உலகத்தையெல்லாம் படைத்து அழித்து காக்கக்கூடியவர்தான் பிரம்மம். ஜன்மாத்யஸ்ய யதஹா என்று வியாச பகவான் பிரம்மசூத்திரங்களில் தெரிவிக்கிறார். இந்த உலகத்தினுடைய ஜன்மம், ஸ்திதி, பிரளயம் இது மூன்றும் யாரால் ஏற்படுகிறதோ அவர்தான் பரமாத்மா. அவர் பரமாத்மாவாக அப்படி இருக்க வேண்டுமென்றால், உலகத்தையெல்லாம் படைக்க வேண்டுமென்றால் அதற்கு அவருக்கு சில முக்கியமான குணங்கள் தேவைப்படுகின்றன. ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் என்று 6 குணங்களை முக்கியமாக சொல்லுவார்கள். பகவான் அப்படின்னு சொல்றோமே, அந்த வார்த்தைக்கே இதுதான் பொருள். இந்த 6 குணங்களையும் கூடியவர் என்றுதான் அந்த சொல்லுக்கு பொருள். முதலிலே உலகை படைக்க வேண்டுமென்றால் உலகில் இருக்கும் அனைத்தையும் தான் அறிய வேண்டும். ஒரு குயவன் ஒரு பானையை கொண்டு குடத்தை உண்டாக்க வேண்டுமென்றால் முதலில் கண்ணாலோ தன்னுடைய கையாலோ அந்த என்ன களிமண் இருக்கோ அதை தான் தெரிந்து கொள்ள வேண்டும். தான் கண் இருப்பவராக இருந்தால் கண்ணால் பார்த்து கொள்ளலாம். கண் இல்லாத குருடனாக இருந்தாலும் கையால் மண்ணை தொட்டு பார்த்து விட்டால் அதை கொண்டு குடம் செய்து விடலாம். அப்ப ஏதோ ஒரு முறையில் எந்த பொருளை கொண்டு ஒரு காரியத்தை உண்டாக்கப் போகிறோமோ அந்த மூலப்பொருளை ஒருவன் பார்க்க வேண்டும், அறிய வேண்டும். அறிந்தால்தானே அதிலிருந்து ஒரு பொருளை உண்டாக்க முடியும். அதே போல பகவான் இந்த உலகையே உண்டாக்குகிறார்னால், அப்ப இந்த உலகம் பிரளய காலத்திலே பிரகிருதி என்கிற ஒரு நிலையிலே இருந்தது. அப்போதைக்கு நாம் பார்க்கும்போது மண்டபங்கள், கோபுரங்கள், நாற்காலிகள், மேஜைகள் ஒன்றும் கிடையாது. எல்லாம் சேர்த்து பிரகிருதி என்று ஒரு நிலையில் இருக்கும். அப்ப அது முழுவதையும் தான் அறிய வேண்டும். அறிந்தால்தானே அதை கொண்டு உலகத்தை உருவாக்க முடியும். மேலே உருவாக்கிய பிறகு ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்குள்ளும் இருந்து அவனவனுக்கு என்ன தேவை என்று அறிந்தறிந்து தான் கொடுக்கிறார். அதனாலே ஞானம் என்பது மிகவும் முக்கியம். சர்வஜன், அனைத்தையும் அறிபவர், முக்காலமும் உணர்ந்தவர் பகவான்னு சொல்றோமே. முக்காலமும் உணர்ந்தவர்களாக ரிஷிகள் கூட இருப்பார்கள். முக்காலமும் உணர்ந்தவராக பகவானும் இருக்கிறார். ஒரே ஒரு சிறு வேறுபாடு உண்டு. ரிஷிகளுக்கு இங்கு இப்போது இருந்து கொண்டே முன்னால் நடந்த ஒரு பொருளை தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் அது அன்று நடந்ததுன்னு தான் தெரிஞ்சுக்க முடியும். பகவானுக்கு இருக்கும் சிறப்பு என்னவென்றால், யோவேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேண சதாஸ்வதா,
எப்போது நடந்த ஒரு செயலாக ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அது இப்போது கண்முன்னால் நடப்பது போலே பிரத்யக்ஷமாக அவராலே பார்க்க முடியும். அது பகவானுக்கான ஏற்றம். அதைப்போல் யாருமே உலகத்தில் அனைத்தையும் அனைத்து காலத்திலும் அனைத்து இடங்களிலும் இருப்பதை அறிய முடியாது. அப்ப ஞானம் என்பது முக்கியமாக தேவைப்படுகிறது. அடுத்து சக்தி. இந்த உலகத்தை படைக்கணும்னா அதற்கான சக்தி வேண்டும், அந்த சாமர்த்தியம் தேவைப்படுகிறது. அடுத்து இவ்வளவு பெரிய காரியம் பண்ணும்போது தான் அதனால் ஒரு விகாரம் அடையாமல் இருக்கணும். பகவானை பற்றி நிர்விகாரகா, விகாரமே அற்றவன், அவிகாரன் என்று சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. நம்மளையே எடுத்து ஒரு பெரிய கல் இருக்கு, அதை இங்கேருந்து கொண்டு போய் 10 அடி தள்ளி வச்சுட்டு வான்னா அதற்குள்ளே வியர்த்து கால் வலித்து கை வலித்து தோல் இழுத்து எல்லாம் பண்றதே. அதை போல் பகவான் சிருஷ்டி செய்யும் போது அவருக்கு ஏதாவது விகாரம் ஏற்படுமோ, ஏதாவது மாறுதல் ஏற்படுமானால் எந்த விகாரமும் ஏற்படாது. அதற்காக வீரியம்னு குணம் இருக்கு. வீரியம் என்றால் என்ன கஷ்டமான ஒரு செயலை செய்தாலும் அதாலே தான் மாறுபடாமல் இருக்கக்கூடியது. அடுத்து படைக்கப்பட்ட உலகை அவர் தாங்கணும் இல்லையோ, தாங்குவதற்காகத்தான் பலம் என்கிற குணம் தேவைப்படுகிறது. அப்ப ஞானம் அனைத்தையும் அறிந்து படைப்பு தொழிலை செய்வதற்காக, சக்தி என்ன செய்யணுமோ அதை செய்து முடிப்பதற்கான திறமை வேண்டும், சக்தி வேண்டும். பலம் படைக்கப்பட்ட உலகை தாங்குவதற்காக, வீரியம் படைக்கும் போது தான் எந்த மாறுபாட்டுக்கும் உட்படாமல் இருப்பதற்காக, ஐஸ்வர்யம் படைக்கப்பட்ட அனைவரையும் தான் இயக்குவதற்காக. ஐஸ்வர்யம்னால் செல்வம்னு ஒரு பொருள் உண்டு. ஆனால் ஐஸ்வர்யம் என்றால் ஒருவரை செலுத்தக்கூடிய சக்தி. அது இருந்தால்தான் உண்மையான செல்வம்னு சொல்ல முடியும். எவ்வளவு செல்வம் இருந்தாலும் இவர் சொன்னால் ஒருத்தரும் கேட்க மாட்டான், அவர் வீட்டில் புள்ள கூட கேட்க மாட்டான்னா அப்போ எந்த செல்வம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அப்போ ஐஸ்வர்யம்னு சொல்லப்படுவது அனைவரையும் இயக்கக்கூடிய சாமர்த்தியம். இவர் நினைத்தால் உலகமே ஆடும், உலகம் அசையுமே. அந்த சாமர்த்தியத்துக்கு ஐஸ்வர்யம் என்று பெயர். கடைசியாக தேஜஸ். யாராவது இவரை எதிர்த்து வந்தால் அவர்களை தோற்கடிக்கக்கூடிய சாமர்த்தியம் இவருக்கு உண்டு. அதற்கு தேஜஸ் என்று பெயர். இப்ப ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ், இந்த 6 குணங்களும் பகவானுக்கு படைப்பதற்காகவே தேவைப்படுகின்றன. இந்த உலகத்தை படைத்து காத்து அழிப்பதற்காக தேவைப்படுகின்றன. அதற்கு மேல் பகவானுக்கு எத்தனையோ குணங்கள் உண்டு. ஔதாரியம், மார்தவம், ஆர்ஜவம், சௌஹார்தம், சாமியம், காருண்யம், மாதுரியம், எத்தனையோ குணங்கள். பகவான் இனிமையானவராக இருக்கிறார், நம்மிடத்தில் கருணை கொண்டவராக இருக்கிறார், பொறுமை உடையவராக இருக்கிறார். இப்படி எத்தனையோ கல்யாண குணங்கள் உள்ளன. இத்தனை உடைய பகவானைத்தான் புருஷோத்தமன், பரமாத்மா, பிரம்மம் என்று சொல்கிறோம். அந்த பிரம்மம் அப்படி உயர்ந்தவராக இருந்தவர் இப்போது என்ன செய்கிறார்? விரஜயோஷித்து அபாங்க வேதனீயம். பகவான் எப்போதுமே பெரிய பிராட்டியாருடைய முகத்தை பார்த்துட்டே இருப்பாராம். பார்த்து கொண்டிருந்து அவளுடைய முகத்தில் ஒரு மலர்ச்சி ஏற்பட வேண்டும், அவள் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உலகத்தையே படைக்கிறார்னு தெரிவிக்கிறார்கள். அனுஷிகினி ஷிகீவ என்று பராசர பட்டருடைய ஒரு ஸ்லோகம். ஒரு ஆண் மயில் பெண் மயிலை சந்தோஷப்படுத்துவதற்காக தன்னுடைய உடலில் ஒரு பகுதியான தன்னுடைய தோகையை விரித்து ஆட்டுகிறதோ இல்லையோ, ஆட்டி முடிச்சு சந்தோஷம் ஏற்பட்டு விட்டது, விளையாட்டு முடிந்தது விட்டது என்றால் மறுபடியும் தோகையை சுருக்கி கொள்கிறது. அதே போல பிராட்டியினுடைய ஆனந்தத்துக்காக தன்னுடைய பெருமையை காட்டணும், அவளை சந்தோஷப்படுத்துவதற்கு தன்னுடைய பெருமையை காட்டுவதற்காக பகவான் இந்த உலகத்தையே படைக்கிறார். போரும் லீல முடிஞ்சதுன்னு தோணித்துன்னா மறுபடியும் பிரளயம் ஏற்படுத்தி விடுகிறார். அப்படி பெரிய பிராட்டியாருடைய முகத்தை பார்த்து அவளுடைய புருவ வெட்டு, யத் ப்ரூபங்காஹா பிரமாணம் ஸ்திரச்சர ரச்சனா தாரதம்யே முராரேஹே என்று பராசர் பட்டர் தெரிவிக்கிறார். பிராட்டினுடைய புருவம் மேல் நோக்கி வளைஞ்சதுனால் உயர்ந்த படைப்புகள் எல்லாம் படைச்சிருவாராம். அவளுடைய புருவம் கீழ் நோக்கி வளைஞ்சதுனால் தாழ்ந்த பிறவிகளையெல்லாம் படைச்சிருவாராம். தேவர்கள், மனுஷர்கள், விலங்குகள், மரம், செடி கொடிகள்னு 4 வகையான பிறவிகள் உண்டு. இவையெல்லாம் உயிருள்ள பிறவிகள்னு வச்சுருக்கோம். பிராண சஞ்சாரம் உண்டு. அதை தவிர இந்த மேஜை, ஒலிபெருக்கி இதை போன்ற பிறவிகளும் உண்டு. அதில் பிராணவாயுவே கிடையாது, உள்ள பிராண சஞ்சாரம் இருக்காது. செடி முதலானவற்றுக்குத்தான் பிராண சஞ்சாரம் உண்டு. அப்படி இருக்கக்கூடியவற்றில் பிராட்டியினுடைய புருவம் மேல் நோக்கி வளைஞ்சதுனால் தேவர்கள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள் எல்லாம் படைச்சிருவாராம். கீழ்நோக்கி வளைந்ததென்றால் மரம், செடி கொடிகள், விலங்குகள், அச்சேதனத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஜீவாத்மாக்களை எல்லாம் படைப்பாராம். அப்ப பிராட்டினுடைய முகத்தையே பார்த்து தான் படைக்கக்கூடியவர்.
அதற்காக இஷ்டத்துக்கு படைக்கிறார் என்பதல்ல. அவர் தன்னிச்சையாக படைக்கவில்லை. சாஸ்திரத்தில் அவர் படைக்கும் போது எந்த பாகுபாடும் பார்ப்பது கிடையாதுன்னு ஸ்தாபித்திருக்கிறார். வைஷமிய நைர்கிரண்யே ந சாபேக்ஷத்வாத் என்று வேதவியாசருடைய சூத்திரம். கேள்வி கேட்க தோணுமோ இல்லையோ, பகவான் எதை கொண்டு ஒருவனை தாழ்ந்தவனாகவும் ஒருவனை உயர்ந்தவனாகவும் படைக்கிறார்? ஒருத்தர் ஏழையா இருக்கார், ஒருத்தர் பணக்காரரா இருக்கார், ஒருத்தர் கருப்பா இருக்கார், ஒருத்தர் வெளுப்பா இருக்கார், ஒருத்தர் படிக்காதவரா இருக்கார், ஒருத்தர் படித்தவரா இருக்கார். இத்தனை வேறுபாடுகள் ஏன் வருகின்றன? ஒருத்தர் மனிதரா இருக்கார், ஒருத்தர் விலங்காக இருக்கிறார். அப்ப இத்தனை வேறுபாடுகளுக்கும் என்ன காரணம்? காரணம் கிடையாது. பகவான் லீலைக்காக படைக்கிறார் என்று முதல் நாளே பார்த்தோம். சிருஷ்டிக்கும் போது லீலைக்காக படைக்கிறார். அதாவது அந்த ஜீவாத்மாக்கள் ஒன்றும் தெரியாம பைத்தியக்காரத்தனமா ஏதோ 4 பண்ணிட்டு இருப்பாளோ இல்லையோ, அதை பார்த்து தான் சிரிப்பதற்காக படைக்கிறார். இது ஒரு பிரயோஜனம். அதற்கு மேலே முக்தர்களை உண்டாக்கி சிறந்த பக்தர்களை முக்திக்கு அழைத்து வர வேண்டும் என்கிற ஆசையோடும் படைக்கிறார். அப்ப லீலைக்காக படைக்கிறார்னு சொன்னால் ஏன் ஏற்றத்தாழ்வுகள் வருகின்றன? அப்ப பகவானுக்கு வைஷமியம் உள்ளது, அவருக்கு பக்ஷபாதம் உள்ளது. தனக்கு பிடித்த சில ஜீவாத்மாக்களுக்கு உயர்ந்த பிறவை கொடுக்கிறார், தனக்கு பிடிக்காதவர்களுக்கு தாழ்ந்த பிறவை கொடுக்கிறார்னு சொல்ல தோணும். அது கிடையாதுன்னு சொல்ற. வைஷமிய நைர்கிரண்யே ந சாபேக்ஷத்வாத். பகவான் தன்னிச்சையாக படைப்பதில்லை. அந்தந்த ஜீவாத்மாவனுடைய பாபட்யத்தையும் புண்ணியத்தையும் பொறுத்துதான் பிறவியை கொடுக்கிறார். படைப்பது விளையாட்டுக்காக இருக்கலாம், ஆனால் படைக்கும் போது ஒரு வரைமுறை உள்ளது. அந்த வரைமுறைக்குட்பட்டு பாப்பம் செய்தால் தாழ்ந்த பிறவிகள், புண்ணியம் செய்தால் உயர்ந்த பிறவிகள் என்றுதான் படைக்கிறார். சாபேக்ஷத்வாத். இந்த ஜீவாத்மா இதற்கு முன்னால் செய்த செயல்களை எதிர்பார்த்துத்தான் தான் படைக்கிறாரே தவிர தன்னிச்சையாக படைப்பதில்லை. அப்ப இந்த இடத்துல பிராட்டியினுடைய புருவ வெட்டுக்கு படைக்கிறார் என்னால், தான் கர்மத்தை அனுசரித்து படைக்கும் போதும் உயர்ந்த பிறவிகளை எப்ப படைக்கணும், தாழ்ந்த பிறவிகளை எப்ப படைக்கணுங்கிறதுக்கு அவருடைய புருவ வெட்டு காரணம். தாழ்ந்தவர்களை கர்மத்தை அடிவற்றித்தான் படைக்கிறார், உயர்ந்தவர்களையும் அவர்கள் கர்மத்தை அடிவற்றித்தான் படைக்கிறார். ஆனா புருவம் மேல போறச்சே உயர்ந்தவர்களை படைத்து புருவம் கீழே சரிந்தால் தாழ்ந்தவர்களை படைக்கிறார். அப்ப பிராட்டினுடைய கண்ணை பார்த்து கொண்டு ஆனந்தமாக இருந்த பகவான் இங்கு வந்து பிறந்தாரே. விரஜயோஷித் அபாங்க வேதனீயம். விரஜயோஷித், அந்த விரஜத்தில் விரஜபூமியில் பிருந்தாவனத்தில் ஆய்ப்பாடியில் இருந்த பெண்களுடைய அபாங்கம் கடைக்கண், அதாலே வேதனீயம் நன்னா அடி வாங்கினாராம். எல்லா கோபிகைகளும் கண்ணனை நேர வெய்ய முடியறதோ முடியலையோ கண்ணால் அடிபட்டவர். அவரை அவர்களெல்லாம் தான் ஆசையோடு பார்த்தார்கள்னு சொல்லலாம். கண்ணடி பட்டார்னால் உயர்ந்தவர் என்றும் கண்ணடி படலாம், அழகாக உள்ளார்னு கண்ணடி படலாம். என்னை வந்து கட்டாட்சிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வராமல் போனான் கள்ளன் என்றும் பார்க்கலாம். விரஜயோஷித்து அபாங்க வேதனீயம். அப்ப லக்ஷ்மியினுடைய திருக்கண்களே பட்டு ஆனந்தமாக இருந்த பகவான் இங்கு வந்து கோபிகைகளிடத்திலே கண்ணடி பட்டான் என்று வேதாந்த தேசிகன் தெரிவித்தார். அது மட்டுமல்ல, மதுரா பாக்யம் அனன்ய போக்யம் ஈடே. மதுரை செய்த ஒரு பெரிய தவம். மதுரையில் இருப்பவர்களுடைய பாக்கியத்தாலே தான் பகவான் வந்து பிறந்தான். மதுரையில் இருப்பவர் என்றால் எது குலத்தார்கள்னு வச்சுக்கணும். கண்ணன் மறுபடியும் எதுகுலத்தில் இருந்த அனைவரையும் ஒன்று சேர்த்து விட்டான். கம்சனை கொன்ற பிறகு என்னென்ன தனித்தனியாக பிரிந்து பிரிந்து யாதவர்கள் சென்றிருந்தார்களோ அனைவரையும் மதுரையிலே சேர்த்து விட்டான். இப்ப மதுரா பாக்யம், அங்கு இருப்பவர்கள் செய்த புண்ணியம். அதாலே பகவான் வந்து பிறந்து தாழ்ந்து போன தங்களுடைய குலத்தை உத்தரணம் செய்தார். வராகப் பெருமாளுக்கும் கண்ணனுக்கும் இது ஒரு ஒற்றுமை. வராகப் பெருமான் தாழ்ந்து போயிருந்த பூமி பிராட்டியை உத்தரணம் செய்வதற்காக வந்தார். அவளை பிரளய சாகரத்திலே அமிழ்த்தி வைத்திருந்தான் ஹிரண்யாக்ஷன். அந்த பூமியை உத்தரணம் செய்வதற்காக மேலே தூக்குவதற்காக வந்தார். கண்ணன் தாழ்ந்து போன ஒரு குலத்தை மேலே தூக்குவதற்காக வந்தார். வம்ச பூமிகளை உத்தரணம் செய்ய கீழ்குலம் புக்க வராக கோபாலர்களைப் போலே 2 பேரும் தாழ்ந்த பிறவி. ஒருவர் இடையனாக பிறந்தார், ஒருவர் பன்றியாகவே பிறந்தார். எதற்கு? ஒருத்தர் ரொம்ப கீழே விழுந்துட்டார்னு வச்சுக்கோங்க, நான் மேலேருந்து ஒருத்தர் கணத்தில் 50 அடியில் இருக்கார், நான் மேலேருந்து கையை கொடுத்து வா வா வான்னு எத்தனை நாள் சொன்னாலும் அவரால் வர முடியாது. அப்ப கணத்தை இறங்கி ஏற தெரிந்த ஒருவன் தான் உள்ளே குதித்து அவன் ஏத்தி விட்டு அப்புறம்தானே தான் ஏற வேண்டும். அவ்வளவு தூரம் கீழே படுத்தா தானாக இந்த உலகில் பிறந்து பூமாதேவியையும் இந்த எது குலத்தையும் தான் தூக்கி விடுவதற்காக வந்தான். அப்ப மதுரா பாக்யம் அனன்ய போக்யம். அனன்யர்கள் என்றால் பகவானுக்கென்னே அற்று தீர்ந்தவர்கள். என்னுடைய பக்தி அவனிடத்தில் மட்டும்தான், வேறு யாரும் எனக்கு சுவாமி கிடையாது, அவன்தான் எனக்கு ஆண்டான், நான் அவனுக்கு மட்டுமே அடிமை
என்று இருப்பவர்கள் அனன்யர்கள். அனன்யர்கள்னு தெரிவிப்பார். அனன்யர்கள் என்றால் ஒன்றானவர்கள் அப்படின்னு பொருள் சொல்லலாம். அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேண பிரபாயதா என்று சீதை தெரிவித்தாள். ராமன் வேறு நான் வேறு என்பதல்ல, நானும் ராமனும் சூரியனையும் ஒளியையும் போலே. சூரியனை விட்டு ஒளியை ஒரு நாளும் பிரிக்க முடியாது, ஒளியை இடாமல் சூரியனை மட்டும் ஒரு நாளும் பார்க்க முடியாது. அப்ப எப்படி இணை பிரியாமல் உள்ளார்களோ அதை போல் இருப்பவர்கள் அனன்யர்கள்னு சொல்லலாம். மற்றொரு வகையில் பார்த்தால் அனன்யர்கள் அவனுக்காக மட்டுமே இருப்பவர்கள், மற்ற யாரையும் சேவிக்காதவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு பகவான் அனுகிரகித்தான் அனன்ய போக்யம். யாருக்கு பகவான் இனிமையானவராக இருப்பார் என்றால், யாரெல்லாம் அவரிடத்திலே அனன்யார்க பக்தியை கொண்டவர்களோ அவர்களுக்கு தான் தன்னை காட்டிக் கொடுக்கிறார். பக்தியா தூ அனன்யா சக்யா அகம் ஏவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப. இது கண்ணன் கீதையில் தெரிவிக்கிறார். பக்தி ஒன்றாலே தான் என்னை அறியவும் முடியும், என்னை அடையவும் முடியும், என்னை ஞாத்தும் காணவும் முடியும். முதல்ல பகவானை அறிந்து கொள்ள வேண்டும், பிறகு காண வேண்டும், கடைசியில் அடைய வேண்டுமோ இல்லையோ. 3 நிலைகளிலுமே பக்தி வேணும்னு தெரிவிக்கிறார். இப்படி சுவாமி அறிவதற்கு முன்னால் எப்படி பக்தி வரும்னால், ஒரு அளவு சின்ன பக்தி இருக்கணும். பக்தியில எத்தனையோ நிலைகள் உண்டு. அதே போலத்தான் இந்த இடத்துலையும் சின்ன அன்பு, ஒரு அன்போடு அவனை பற்றி கேட்க தொடங்கினால்தான் அந்த அறிவே நம்மிடத்தில் நன்றாக வரும். பகவானிடத்தில் பொறாமையோடு இல்லை, அவர் ஒன்றும் அவ்வளோ பெரியவரெல்லாம் இல்லை அப்படிங்கிற நினைவோடு அவரை பற்றி கேட்க தொடங்கினால் நல்ல ஞானமே வராது. பக்தியா தூ அனன்யா சக்யா. பக்தி எப்படி இருக்க வேண்டும்? என்னிடத்தில் மட்டுமே செலுத்தப்பட்டதாக பக்தி இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள்தான் என்னை அறிகிறார்கள், என்னை காண்கிறார்கள், என்னையே அடைகிறார்கள் என்று கண்ணன் தெரிவிக்கிறார். அப்ப முதல்ல ஞானமா, முதல்ல பக்தியா? பக்தியோடு இருந்தால் ஞானம் வருமா, இல்லை ஞானம் முதிர்ந்த நிலைதான் பக்தியா? பல இடங்களில் பக்தி ரூபாபன்ன ஞானம் என்று தெரிவிப்பார்கள். ஞானம்தான் முதிர்ச்சி அடைந்து பக்தியாக வேண்டும், அதில் சந்தேகமே கிடையாது. பகவானை பற்றி மேலும் மேலும் அறிந்து கொண்டே இருந்தால் அது ஒரு நாள் அன்பாக மாறும். இப்போ நம்மளே எத்தனையோ நிறுவனங்கள் எல்லாம் வேலை செய்யும்போது இல்லை நமக்குன்னு ஒரு முன்னுதாகரணம்னு ஒருத்தர் வச்சிருப்போமோ இல்லையோ, இவர் இருக்கிறபடி தான் நான் இருக்கணும், அவர் எப்படி நிறுவனம் நடத்தினாரோ அதை போல நான் நடத்தணும், அவர் எப்படி விளையாட்டு விளையாடுறாரோ அதை போல நான் விளையாடணும் அப்படின்னு ஒரு முன்னுதாரணம் வச்சிருக்கோமே. அவரிடத்தில் எப்போ அவ்வளவு ஆசையும் மதிப்பும் வந்தது? அவர் செய்த ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுட்டேனோ இல்லையோ. இந்த வருஷம் இந்த மைதானத்தில் இவர் பந்து வீச, இத்தனை பேர் நிற்க, எதிர்த்தாப்புல இவர் நின்று விளையாட, இன்னார் இத்தனை மட்டைகளை பந்துகளை மட்டையால் அடித்தார், இத்தனை தான் என்ன அதுக்கு பெற வேண்டுமோ பெற்றார், இப்படின்னு ஞாபகம் வச்சுக்க தானே வருது. அப்ப பகவானை பற்றியும் என்னென்ன அவதாரம், என்ன சேஷ்டிதம், என்ன குணம், என்ன கருணை, என்ன பெருமைங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதை தெரிந்து கொண்டே வந்தால் தானாக அவரிடத்தில் ஒரு ஈர்ப்பு பக்தி வளர்ந்துவிடும். அப்ப ஞானம் கனிந்த நலம் கொண்டு என்று தெரிவிக்கிறார்கள். ஞானத்தினுடைய ஒரு கனிந்த நிலைதான் பக்தி. ஞானம் வேண்டாம், பக்தியோடு மட்டும் இருக்கிறேன்னால் தாராளமாக இருக்கலாம். ஞானம்ங்கிறது நான் இப்ப மறுபடியும் தெளிவுபடுத்தி விடுகிறேன். எல்லாத்தையும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவர் எப்படி படைக்கிறார், 10 உபனிஷத்தையும் படைச்சி ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் தெரிந்து, ராமாயணம் முழுக்க 10 தடவை தலை கீழாக படித்து, பாகவதம் படித்து இப்படி செய்வதை நான் ஞானம் என்று சொல்லவில்லை. ஞானம் என்றால் நமக்கு பக்தி வளருவதற்கு அவரை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணுமோ அது ஒவ்வொருத்தருக்கு வெவ்வேறு நிலைமையில் இருக்கலாம். ஒருத்தருக்கு கொஞ்சம் தெரிஞ்சு ஒரே ஒரு கஜேந்திர மோட்ச சரித்திரம் தெரிந்தென்றால் பெரிய பக்தனாக ஆகிவிடலாம். பாகவதம் முழுக்க படித்தாலும் பக்தி இல்லாமல் ஒருவன் இருக்கலாம். அப்ப ஞானம் என்பது ஏதோ ஒரு நிலை வைத்து இந்த அளவுக்கு படித்திருக்க வேண்டும் என்கிற ஞானம் அல்ல. அவனை பற்றி தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இது என்னைக்குமே முடிய போறதில்லை. தெரிந்து கொண்டே இருந்தால் அது பக்தியை வளர்த்து கொண்டே போகும். தெரிந்து கொள்வதை நிறுத்திவிட்டோம் என்றால் பக்தியும் சற்று குறைந்தே போகும். கண்மூடித்தனமான பக்தி தாராளமாக இருக்கலாம். எனக்கு அவரை பற்றி ஒன்றும் தெரியாது, ஆனால் அவர்தான் காப்பார் என்கிற பக்தி தாராளமாக இருக்கலாம். ஆனால் அசைக்கப்படாமல் இருக்கணும். அதற்கு ஏதானு இந்த உலகம் சும்மா இருக்குமா? எதையாவது 4 கஷ்டம் வரும்போது என்னமோ உங்கள் கண்ணன் காப்பாற்றுவார்னு சொன்னீங்களே, ஒன்றும் இல்லையே, கஷ்டம்தானே படுறீள் அப்படின்னு யாரான்னு சொல்லட்டும். அப்போ அசையும், அத்திவாரமே அசைந்து போகும். அதனால் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் மேலும் தெரிந்து கொண்டு நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் கண்ணனுக்கு பிடிக்கும். நாம் தினசரி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் அதற்காக அவர் கை விட்டுவிட்டார் என்பதல்ல. எனக்கு முக்தி கிடைக்கப் போவது நிச்சயம். அதுவரை இந்த சம்சாரத்தில் ஏற்படக்கூடிய இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வரத்தான் செய்யும்.
அவர் அனைத்தையும் இந்த உலகத்திலேயே இன்ப துன்பங்களை போக்குகிறேன் என்றெல்லாம் சொல்லவே இல்லை. சுவாமி ராமானுஜர் கஷ்டப்படலையா? கூரத்தாழ்வான் கஷ்டப்படலையா? பட்டர் கஷ்டப்படலையா? யார் தான் கஷ்டப்படலை? கூரத்தாழ்வான் கண்களையே இழந்தார். அவ்வளவு பெரியவர், அந்த ஒரு பிறவி எடுத்திருக்கணும்னா நிச்சயமா நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும். ராமானுஜரை விட அவருக்கு அறிவு அதிகம், ராமானுஜரை விட பக்தி அதிகம். தப்பு இல்லை, சொல்லலாம். ராமானுஜரே அதை ஒப்புக்கொண்டார், கூரத்தாழ்வானுக்கு என்னை விட இன்னும் பக்தி அதிகமாக இருக்குன்னு. ஒரு நாள் ராமானுஜர் தான் காலக்ஷேபம் சொல்லி கொண்டிருந்தார். 7 மணி காலக்ஷேபம்னு வச்சுக்கோங்க. அவருடைய சிஷ்யர்களில் பிள்ளை உறங்காவில்லி தாசர் என்று ஒருவர் இருந்தார். அவர் 7:15 7:20 வந்தார் காலக்ஷேபத்துக்கு. ராமானுஜர் நிறுத்திவிட்டு ஏன் காலதாமதமாக வந்தீர்னு கேட்டார். அவர் சொன்னார், இதே 7 மணிக்கு கூரத்தாழ்வான் தான் காலக்ஷேபம் சொல்லுகிறார், அங்கு சென்று ஒரு நாள் கேட்போம் என்று சென்றேன். அவர் புஸ்தத்தை திறந்தார், படிக்கிறார். திருவாய்மொழி ஒரு பாசுரம் சொல்றார், மேலே உடனே அழுக வந்துடுறது, எதுவும் பேச முடியல, அப்படியே 10 நிமிஷம் உட்கார்ந்து இருக்கார். திரும்ப ஒரு தடவை பாசுரம் சொல்றார், சொல்ல முடியல, விக்கித்து போய் நின்று விடுகிறார். நானும் 3-10 நிமிஷம் காத்துண்டு பார்த்தேன், அவர் ஒன்றும் சொல்ல போவதாக தெரியவில்லை. சரி என்று எழுந்து வந்து விட்டேன்னு அந்த சிஷ்யர் சொன்னார். ராமானுஜர் புஸ்தத்தை மூடிட்டாராம். அங்க இருக்கிற கூரத்தாழ்வான் எங்க? எனக்கு நன்னா புஸ்தகம் தெரிகிறது, அடுத்தடுத்த வரி தெரிகிறது, என்ன படிக்கணும் என்ன சொல்லணும்னு தெரிகிறது. இப்போ படித்த உடனே உருகக்கூடிய பக்தி எனக்கு இல்லை, அந்த பாவசுத்தி கூரத்தாழ்வானுக்கு தான் உள்ளதுன்னு சுவாமி ராமானுஜர் மெச்சினார். அப்பேற்பட்டவருக்கும் கண் இழந்தார். ராமானுஜரை விட்டு 12 ஆண்டுகள் பிரிந்திருந்தார். எத்தனை கஷ்டங்கள் இருந்திருக்கும். ஆகையால் இந்த உலகம் என்பது கஷ்டங்களை மாறி மாறி கொடுக்கத்தான் செய்யும். அது சரணாகதனாக இருந்தாலும் பக்தியோக நிஷ்டனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவ்வளவுதான். உலகத்தினுடைய இயற்கை அது. அதெல்லாம் வரும்போது நாம் அசையாமல் இருக்கணும்னால் அவனை பற்றி கேட்டு 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 பக்தி நிலை பெற்று இருக்க வேண்டும். அப்போ ஞானமும் வேணும், பக்தியும் வேணும். ஞானம் ஏற்படுவதற்கும் ஒரு சிறு அளவு பக்தி வேண்டும். அன்பே இல்லாமல் அவரை பற்றி கேட்கத் தொடங்கினாலும் அப்போ அதை நாம் ஒப்புப்பு கொள்ள மாட்டோம், பொறாமை வந்துடும். அவரிடத்தில் அன்பு இல்லாமல் ஒருத்தர் பெரியவர் பெரியவர் பெரியவர்னு கேட்டால் நமக்கு சாதாரணமாக பொறாமை வந்துடுமே. அது வராமல் இருக்கணும்னா ஒரு சிறு அளவு அன்பு வேண்டும். அவரை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அந்த அன்பே பக்தியின் உயர்ந்த நிலைகளாக முதிரப் போகிறது. அந்த பக்தி இருந்தால்தான் பகவானை அறிய முடியும், காண முடியும், அடைய முடியும்னு தெரிவிக்கிறார்கள். அப்படி இருப்பவர்கள் தான் அனன்யர்கள். அந்த அனன்யர்களுக்கு போக்கியமாக ஒரு மாலாக்காரர் இருந்தார். அந்த மாலாக்காரருக்கு பகவான் சென்று காட்சி கொடுத்தாரே மதுரையிலே. இப்போ மதுரா பாக்யம் அனன்ய போக்கியம். யாரெல்லாம் அவரிடத்தில் தவறாத பக்தி கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அனுகிரகித்தார். மதுரா பாக்யம் அனன்ய போக்கியம் ஈடே. அவரை நான் ஸ்தோத்திரம் செய்கிறேன், துதிக்கிறேன். வசுதேவ வது ஸ்தனந்தயம் தத்து. இதெல்லாம் விட ஆச்சரியம். வசுதேவ வது, வசுதேவருடைய மனைவியான தேவகி, அவளுக்கு மகனாக பிறந்து அவளிடத்திலே பால் குடித்தான். அப்ப முதலில் விரஜயோஷித் அபாங்க வேதனீயம். கோபிகைகளிடம் கண்ணடிபட்டு அவர்களுக்கு ஆசையை வளர்த்து சேவை சாதிக்காமல் எத்தனை கஷ்டப்படுத்தினார். நேற்றைய தினம் பார்த்தோம். யமுனை துறைவன்னு பார்க்கும்போது கோபிகைகள் பட்டபாடென்ன, அவர்கள் கண்ணனை எப்படி கண்டார்கள்னு பார்த்தோம். விரஜயோஷித் அபாங்க வேதனீயம். மதுரா பாக்யம், அதற்கு முன்னாள் பார்த்தோம் மதுரையார் மன்னன் எப்படி அவதரித்தான் என்று. வசுதேவ வது ஸ்தனந்தயம், தேவகி மைந்தன் என்று முதல் நாள் அதை பார்த்து விட்டோம். கடைசியாக கிமபி பிரம்ம கிஷோர பாவ திருஷ்யம். அப்பேற்பட்ட பிரம்மம் கிஷோரனாக சிறு பிள்ளையாக வந்து பிருந்தாவனத்திலும் ஆய்ப்பாடியிலும் திரிந்தாரே, அந்த கதையைத்தான் நாம் இப்போது பார்க்க வேண்டும். அப்ப வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார், அப்பேற்பட்ட பிரம்மம் கோபிகைகளிடம் கண்ணடிபட்டு இந்த தேவகிக்கு பிள்ளையாக பிறந்து பால் குடித்து மதுரை நகரத்தில் உள்ள மக்கள் செய்த பாக்கியத்தாலே பிறந்து தன்னையே நினைப்பவர்களுக்குத்தான் காட்சி கொடுத்து சிறு பிள்ளையாக யசோதைக்கு அனைத்து இன்பங்களையும் ஆய்ப்பாடியில் கொடுத்தாரே, அந்த பிரம்மமும் இந்த கண்ணன் இடையனும் ஒருத்தர்னால் என்னால் பாட முடியல. கிமபி பிரம்ம கிஷோரபாவ திருஷ்யம். யாரோ ஒருத்தர், அவர் யார்? நாராயணன்கிற பேரே வரல. கிமபி பிரம்ம, யாரோ ஒரு பிரம்மம்னு இருக்கார். அவர் அப்படி பெரியவராகவும் உள்ளார், இப்படி எளிமையானவளாகவும் உள்ளார். அவரை பாடுகிறேன், ஸ்துதி செய்கிறேன்னு வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். ननाथो ननाथः स
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।